أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய நற்குறிப்பு எடுத்து வைக்கப்பட்டு வருகிறது. அதில் ஹஜ்ஜத்துல் விதாவின் சந்தர்ப்பத்தை பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுக்காக ஹிஜ்ரி 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தில் கஅதாவின் 6 நாட்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் புறப்பட்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் சனிக்கிழமை அன்று புறப்பட்டார்கள் என்றும் உள்ளது. எவ்வாறாகிலும் ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. அஸ்மா பின்த் அபி பக்கர் அறிவிக்கின்றார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா செய்ய நாடிய போது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ், என்னிடம் ஒரு ஒட்டகம் இருக்கின்றது, நாம் அதில் நமது பயணப் பொருட்களை ஏற்றிவிடலாம் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறினார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் ஆகிய இருவரது பொருள்களும் ஒரு ஒட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது கோதுமை மாவையும் தானிய மாவையும் வழிப்பயணத்துக்காக அரைத்து வைத்தார்கள். மேலும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களுடைய ஒட்டகத்தில் வைத்து விட்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அதனை தனது அடிமையிடம் ஒப்படைத்தார்கள். ஹஸ்ரத் அஸ்மா பின்த் அபி பக்கர் கூறுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டோம். நாங்கள் அர்ஷ் என்ற இடத்தில் இருந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கினார்கள். மேலும் நாங்களும் இறங்கினோம். ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டார்கள். மேலும் நான் எனது தந்தையாருக்கு அருகில் அமர்ந்து கொண்டேன். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது அடிமையிடம் இருந்த ஒட்டகத்தில் ஒன்றாக வைக்கப்பட்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களது பயணப் பொருட்கள் வந்துவிடட்டும் என்று ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் காத்திருக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடிமையும் வந்துவிட்டார். ஆனால் அவரது ஒட்டகம் அவரிடம் இருக்கவில்லை. ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், உமது ஒட்டகம் எங்கே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நேற்றிரவு நான் அதனை தொலைத்து விட்டேன் என்று கூறினார். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், ஒரு ஒட்டகம்தான் இருந்தது, அதனையும் நீர் தொலைத்து விட்டீர் என்று கூறி ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் அவரை அடிக்க எழுந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்சிரித்தார்கள். மேலும், இந்த முஹரிமை பாருங்கள், இவர் என்ன செய்கிறார் என்று கூறினார்கள். இப்னு அபி ரஸ்மா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹரிமை பாருங்கள், இவர் என்ன செய்கிறார் என்பதற்கு மேல் ஒன்றும் கூறவில்லை. மேலும் அன்னார் புன்சிரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பயணப் பொருட்கள் தொலைந்துவிட்டன என்று சில சஹாபாக்களுக்கு தெரிய வந்ததும் அவர்கள் ஹைஸை கொண்டு வந்தார்கள். ஹைஸ் என்பது பேரித்தம்பழம் மற்றும் மாவு மற்றும் நெய்யினால் செய்யப்படும் ஒரு சுவைமிக்க அல்வா ஆகும். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் வைத்துவிட்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் தனது அடிமையின் மீது கோபம் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, மென்மையை மேற்கொள்ளுங்கள், இவ்விஷயம் உமது கட்டுப்பாட்டிலும் இல்லை, நமது கட்டுப்பாட்டிலும் இல்லை. ஒட்டகம் தொலைந்துவிடக் கூடாது என்பது அந்த அடிமையின் முயற்சியாக நிச்சயம் இருந்திருக்கும். ஆனால் தொலைந்துவிட்டது என்று கூறினார்கள். பிறகு அன்னார், இதை பாருங்கள், ஒரு தூய உணவு வந்துவிட்டது, நமக்காக அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கின்றான். அந்த அடிமையிடம் இருந்த நமது உணவிற்கு பதிலான உணவு இதுவாகும் என்று கூறினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
ஹசரத் அபூபக்கர் அவர்களும் அந்த உணவை உட்கொண்டார்கள். மேலும் அவ்விருவருடன் சேர்ந்து உண்பவர்களும் உணவு உண்டார்கள். எதுவரை என்றால் அனைவரும் திருப்தியாக உண்டார்கள். அதற்கு பிறகு ஹசரத் சஃபான் பின் முஅத்தல் வந்தடைந்தார். பயண குழுவிற்கு பின்னே செல்வது அவர்களது பொறுப்பாக இருந்தது. அவர்களுடைய பொறுப்பில் அவதூறு பற்றிய சம்பவத்தில் எடுத்துரைக்கப்பட்டது போன்று பின்னிருந்து ஏதேனும் பொருட்கள் விடுபட்டுள்ளனவா என்று பார்ப்பதே ஆகும். ஹசரத் சஃபான் வந்தபோது ஒட்டகம் அவரிடம் இருந்தது. மேலும் அதன் மீது பயண பொருட்களும் இருந்தன. அவர்கள் ஒட்டகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தங்கும் இடத்தின் கதவிற்கு அருகில் வந்து அமரச் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களிடம், பாருங்கள், உங்களது பொருட்களில் எதுவும் தொலைந்துவிடவில்லை என்று கூறினார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், நாம் தண்ணீர் அருந்துகின்ற ஒரு குவளையை தவிர வேறு எந்த பொருளும் குறையவில்லை என்று கூறினார்கள். அத்தருணத்தில் அடிமையானவர், அந்த குவளை என்னிடம் முன்னரே உள்ளது என்று கூறினார். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு: ஹஜ்ஜத்துல் விதாவின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னார் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டார்கள். மேலும் அன்னாருடன் அன்னாரது மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரதியல்லாஹு அன்ஹாவும் இருந்தார்கள். அம்மக்கள் ஜுல் ஹலீஃபாவை அடைந்ததும் அங்கு அஸ்மாவுக்கு முஹம்மது பின் அபூபக்கர் பிறந்தார். ஜுல் ஹலீஃபா மதினாவிலிருந்து 6-7 மைல் தொலைவிலுள்ள ஒரு இடமாகும். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குழந்தை பிறந்த விஷயத்தை பற்றி கூறினார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரிடம், அஸ்மாவை குளிக்கச் சொல்லுங்கள், பிறகு ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை கட்டுங்கள், இறை இல்லத்தை மட்டும் வலம் வராமல் அதை தவிர ஹாஜி செய்கின்ற அனைத்து செயல்களையும் செய்யலாம் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஃபான் பள்ளத்தாக்கை கடந்து செல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, இது எந்த பள்ளத்தாக்கு என்று கேட்டார்கள். அபூபக்கர் அவர்கள், இது அஸ்ஃபான் பள்ளத்தாக்கு ஆகும் என்று கூறினார்கள். அன்னார், இங்கிருந்து ஹஸ்ரத் ஹூத் மற்றும் ஹஸ்ரத் சாலிஹ் ஆகியோர் பேரித்தம் மர பட்டையாலான கடிவாளத்தை கொண்ட 2 செந்நிற ஒட்டகங்களின் மீது பயணித்தவாறு, ஜுப்பா அணிந்தவாறு, மேலே வெள்ளை மற்றும் கருப்பு நிற வேலைப்பாடு கொண்ட போர்வையை போர்த்தியவாறு தக்பீர் கூறிக்கொண்டே இறை இல்லத்தை ஹஜ்ஜின் நோக்கத்துடன் கடந்தார்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவின் பயணத்தில் குர்பானிக்கான விலங்கு இருக்க பெற்றவர்களுள் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அடங்குவர். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் பார்த்தேன், ஹஜ்ஜத்துல் விதாவில் சுஹைல் பின் அம்ர் அவர்கள் பலியிடும் இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியின் விலங்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கொண்டு வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் அதனை அறுத்தார்கள். பிறகு தலையை மலிக்க அழைத்தார்கள். மேலும் தனது முடியை மலித்தார்கள். நான் சுஹைல் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய கேசத்தை தனது கண்களில் ஒற்றியதை கண்டேன். அச்சமயம் இந்த சுஹைல்தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அன்னாரை உடன்படிக்கையில் எழுதவிருந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை எழுத தடை செய்தவராவார் என்பது எனது நினைவுக்கு வந்தது. ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் சுஹைலுக்கு இஸ்லாத்தின்பால் வழிகாட்டிய அல்லாஹு தஆலாவை புகழ்ந்தேன். பிறகு நேர்வழி காட்டியதுடன் உல தூய்மை மற்றும் விசுவாசத்தில் எல்லையற்ற முன்னேற்றத்தையும் அவன் கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி நோயின் போது ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைகளை தொழ வைத்தது தொடர்பாக வருகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி நோயின் போது அபூபக்கரிடம் மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு கூறுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் அவர்கள் அன்னாரது இடத்தில் நின்றால் அவர் அழுகையின் காரணத்தால் மக்களுக்கு தொழ வைக்க முடியாது. எனவே தாங்கள் ஹசரத் உமர் அவர்களை மக்களுக்கு தொழ வைக்குமாறு கூறுங்கள் என்று கூறினேன். ஹசரத் ஆயிஷா கூறுகிறார்கள், நான் பிறகு ஹசரத் ஹப்சா அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஹசரத் அபூபக்கர் தங்களது இடத்தில் நின்றால் அவர்கள் அழுகையின் காரணத்தினால் மக்களுக்கு தொழ வைக்க முடியாமல் போய்விடும். எனவே தாங்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் மக்களுக்கு தொழ வைக்குமாறு நீங்கள் அன்னாரிடம் கூறுங்கள் என்று கூறினேன். ஹசரத் ஹப்சா அவர்கள் அவ்வாறு செய்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்று, அமைதியாக இருங்கள், நீங்கள் யூசுப் கால பெண்கள் ஆவீர்கள், அபூபக்கரிடம் நீங்களே மக்களுக்கு தொழ வையுங்கள் என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். மரணத்திற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அபூபக்கர் அவர்கள் இல்லாமல் இருந்த நாட்களில்
ஹசரத் பிலால் அவர்கள் ஹசரத் உமர் அவர்களிடம் தொழ வைக்குமாறு கூறிவிட்டார்கள். அறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹசரத் உமர் அவர்களின் குரல் கேட்டதும், அன்னார், அபுபக்கர் எங்கே? அல்லாஹ் மற்றும் முஸ்லிம்கள் அவரை தவிர வேறு எவரும் தொழ வைப்பதை விரும்புவதில்லை என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அன்னார் ஹசரத் உமர் அவர்கள் தொழ வைத்து முடித்ததும் வந்து சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோயின் காரணத்தினால் மற்றும் அன்னாரது வஃபாத் வரை ஹசரத் அபுபக்கர் அவர்களே தொழுகையை தொழ வைத்தார்கள். ஆயிஷா கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நோயின் போது அபுபக்கர் அவர்களிடம் அவர்கள் மக்களுக்கு தொழ வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் மக்களுக்கு தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். உருவா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நோயின் போது சிறிது அமைதியை உணர்ந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள், மஸ்ஜிதுக்குள் வந்தார்கள். அப்போது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் முன் நின்று மக்களுக்கு தொழ வைப்பதை பார்த்தார்கள். அபுபக்கர் அவர்கள் அன்னாரை கண்டதும் பின்னே விலகினார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் உங்கள் இடத்திலேயே இருங்கள் என்று சைகை செய்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களுக்கு அருகில் அமர்ந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தொழுகையுடன் தொழுதார்கள். மேலும் மக்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களது தொழுகையை தொழுதார்கள். இதுவும் சஹீ புகாரியின் ஒரு அறிவிப்பாகும். சஹீ புகாரியில் மற்றொரு அறிவிப்பு இருக்கின்றது. மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. ஹசரத் அனஸ் பின் மாலிக் அன்சாரி அவர்களிடமிருந்து அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோயின் தருணத்தில் அன்னாரது வஃபாத்தும் நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோயின் தருணத்தில்தான் அன்னாரது வஃபாத்தும் நிகழ்ந்தது. அபுபக்கர் அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் திங்கட்கிழமையன்று தொழுகையில் சஃபில் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறையின் திரையை விலக்கினார்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்தார்கள். மேலும் அன்னார் நின்று கொண்டிருந்தார்கள். அன்னாரது அருளுக்குரிய முகம் திருக்குரானின் பக்கங்களை போன்று இருந்தது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியில் புன்சிரித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்ததன் காரணத்தினால் நாம் மகிழ்ச்சியில் சோதனைக்கு ஆளாவோம் என்று நாங்கள் எண்ணினோம். அத்தருணத்தில் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தனது குதிகாலால் பின்புறமாக சஃபில் இணைவதற்காக நகர்ந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வெளியே வருகிறார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகையால் உங்களது தொழுகையை முழுமைப்படுத்துங்கள் என்றே கூறினார்கள். பிறகு திரையிட்டார்கள். மேலும் அன்னார் அதே நாள் வஃபாத்தானார்கள். ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் அறிவிப்பை பற்றி ஓரிடத்தில் கூறுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அன்னார் இறுதி நோயில் பீடிக்கப்பட்டிருந்த போது கடுமையான பலவீனத்தின் காரணத்தினால் தொழ இயலாதவர்களாக இருந்தார்கள். எனவே அன்னார் ஹசரத் அபுபக்கர் அவர்களை தொழ வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தொழ வைக்க ஆரம்பித்ததும் அன்னார் சிறிது மன நிறைவை உணர்ந்தார்கள். மேலும் தொழுகைக்காக வந்தார்கள். ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அபுபக்கர் அவர்களிடம் தொழ வைப்பதற்கான கட்டளையிட்ட பிறகு தொழுகை ஆரம்பித்ததும் அன்னார் நோயில் சிறிது மென்மையை உணர்ந்தார்கள். எனவே அன்னார் வெளியே வந்தார்கள். இரு நபர்கள் அன்னாரை தாங்கி பிடித்தவாறு சென்றார்கள். அச்சமயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாதங்கள் கடுமையான வேதனையின் காரணத்தினால் நிலத்தை தொட்டு கொண்டிருந்த காட்சி என் கண் முன்னால் இருந்தது. அன்னாரை கண்டு ஹசரத் அபுபக்கர் அவர்கள் பின்னே வர எண்ணினார்கள். அந்த எண்ணத்தை அறிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் அவர்களை நோக்கி உங்கள் இடத்திலேயே இருங்கள் என்று சைகை செய்தார்கள். பிறகு அன்னார் அங்கு கொண்டு வரப்பட்டார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் அவர்களுக்கு அருகில் அமர்ந்தார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். பிறகு மேலும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரது தொழுகையுடன் தொழ வைக்க ஆரம்பித்தார்கள். மேலும் மற்றவர்களும் ஹசரத் அபுபக்கர் அவர்களது தொழுகையை பின்பற்றி தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஓரிடத்தில் இவ்வாறு வருகின்றது. உர்வா பின் ஜுபைர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய துணைவியார் ஹசரத் ஆயிஷா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள். மேலும் அவர்கள் அச்சமயம் சன்ஆவில் இருந்தார்கள். அதாவது தூரத்தில் இருந்த சன்ஆ என்ற ஒரு கிராமத்தில் இருந்தார்கள். இந்த செய்தியை கேட்டு ஹசரத் உமர் அவர்கள் எழுந்து நின்றார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்தின் செய்தி கிடைத்தபோது ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. ஹசரத் உமர் அவர்கள் அங்கு இருந்தார்கள். அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை என்று கூற ஆரம்பித்தார்கள்.
ஹசரத் ஆயிஷா அவர்கள் கூறினார்கள், ஹசரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது உள்ளத்தில் அல்லாஹ் அன்னாரை சிலரது கை கால்களை வெட்ட நிச்சயம் எழுப்புவான் என்று தோன்றியது. இத்தனைக்கும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வந்துவிட்டார்கள். மேலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்திலிருந்து துணியை விலக்கினார்கள். மேலும் அன்னாருக்கு முத்தம் கொடுத்தார்கள். மேலும், எனது தாய் தந்தையர் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், தாங்கள் உயிருள்ள வரையிலும் மரணத்தின் போதும் தூய்மையானவராவீர்கள். எவனது கையில் எனது உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் 2 மரணத்தை சுவைக்கச் செய்ய மாட்டான் என்று கூறி அபூபக்கர் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். பிறகு, சத்தியம் செய்பவரே பொறுங்கள் என்று கூறினார்கள். அதாவது ஹசரத் உமர் அவர்களிடம் பொறுமை காக்குமாறு கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பேச ஆரம்பித்ததும் ஹசரத் உமர் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இறைவனை புகழ்ந்தவாறு கூறினார்கள், அலா மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப இன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅபுதுல்லாஹ ஃப இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். பாருங்கள், எவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூஜித்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நிச்சயமாக முஹம்மது இறந்து விட்டார்கள். மேலும் அல்லாஹ்வை பூஜித்தவர்கள் நினைவில் கொள்ளட்டும், அல்லாஹ் உயிருடன் இருக்கின்றான், ஒருபோதும் மரணிப்பதில்லை. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நீங்களும் மரணிப்பீர்கள், மேலும் அவர்களும் மரணிப்பார்கள். பிறகு அன்னார் இந்த வசனத்தை ஓதினார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மாத அவ் குத்திலன் கலத்தும் அலா அகாபிக்கும் வமையன் கலிபு அலா அகிபைஹி ஃபலா எலுருல்லாஹ ஷைஅம் வ சயஜ்ஸியல்லாஹு ஷாக்கிரீன். அதாவது, முஹம்மது ஒரு ரசூலே ஆவார். அன்னாருக்கு முன்னிருந்த அனைத்து ரசூல்மார்களும் இறந்து விட்டார்கள். பிறகு அன்னார் இறந்துவிட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் உங்களது குதிகால்களில் திரும்பி விடுவீர்களா? மேலும் எவரொருவர் தங்களது குதிகால்களில் திரும்பி விடுவார்களோ அவர்கள் ஒருபோதும் அல்லாஹுக்கு இழப்பை ஏற்படுத்த முடியாது. மேலும் விரைவில் அல்லாஹ் நன்றி செலுத்துபவர்களுக்கு கூலியை வழங்குவான். அறிவிப்பாளர் கூறுகிறார், இதனை கேட்டதும் மக்கள் எந்த அளவுக்கு அழுதார்கள் என்றால் அவர்களுக்கு விக்கல் வர ஆரம்பித்து விட்டது. ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அந்த வசனத்தை ஓதிய போது மக்கள் அப்போது வரை அந்த வசனத்தை தெரியாதவர்களாக இருந்தது போன்று அல்லாஹ் இந்த வசனத்தையும் இறக்கியுள்ளான் என்பது போல் இருந்தார்கள். அனைத்து மக்களும் அந்த வசனத்தை அன்னாரிடம் கற்றவர்களைப் போல் இருந்தார்கள். பிறகு எவரிடம் கேட்டாலும் இந்த வசனத்தையே ஓதிக்கொண்டிருந்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், சயீத் பின் முஸையிப் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இந்த வசனத்தை அபூபக்கர் அவர்கள் கேட்டதும் எந்த அளவுக்கு கலக்கமுற்றேன் என்றால் அச்சத்தின் காரணத்தால் எனது கால்கள் என்னை தாங்க முடியாமல் போய்விட்டன. மேலும் நான் பூமியில் விழுந்து விட்டேன். நான் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதியதை கேட்டதும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று தெரிந்து கொண்டேன். ஹசரத் அப்துல்லாஹ் பின் உமர் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹசரத் உமர் அவர்களை கடந்து சென்றபோது ஹசரத் உமர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வரை அல்லாஹ் நய வஞ்சகர்களை கொல்லவில்லையோ அப்போது வரை அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் அப்துல்லாஹ் பின் உமர் கூறுகிறார்கள், அவர்கள் அதாவது சஹாபாக்கள் இதனை கேட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். மேலும் தங்களது தலையை உயர்த்தினார்கள். அப்போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், மனிதரே, நிச்சயமாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஹசரத் உமர் அவர்களை நோக்கி, நிச்சயமாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என கூறினார்கள். இன்னக மையித்தும் வ இன்னஹும் மையித்தூன் என்று அல்லாஹ் கூறியதை நீங்கள் கேட்கவில்லையா? நீங்களும் மரணிப்பீர்கள், மேலும் அவர்களும் மரணிப்பவராவர். மேலும் வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லில் ஹுல்த், அதாவது நாங்கள் எந்த மனிதருக்கும் உமக்கு முன்னர் நீண்ட வாழ்க்கையை வழங்கியதில்லை என்ற வசனத்தையும் ஓதினார்கள். பிறகு அன்னார் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மிம்பரில் ஏறி உரை நிகழ்த்தினார்கள். இந்த ஹதீஸின் விளக்கத்தில் அபு அப்துல்லாஹ் குர்தபி கூறுகிறார்கள், இந்த விஷயத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் அவர்களது வீரத்திற்கு மாபெரும் சான்றுள்ளது. ஏனென்றால் வீரத்தின் உச்சம் எதுவெனில் துயரங்கள் ஏற்படுகின்ற போது உள்ளத்தால் நிலைத்திருப்பதே ஆகும். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் துயரத்தை விட மேலாக முஸ்லிம்களுக்கு அச்சமயத்தில் வேறு எந்த துயரமும் இருக்கவில்லை. மாறாக அச்சமயம் அன்னாரது வீரமும் ஞானமும் இரண்டும் வெளிப்பட்டன.
தைரியமும் வெளிப்பட்டது, மன வேதனையையும் தாங்கிக் கொண்டார்கள். மேலும் திருக்குரானின் வசனத்தை விளக்கி கூறிய போது அன்னாரது ஞானமும் வெளிப்பட்டது. ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸ்களின் நூல்களிலும் வரலாற்று நூல்களிலும் இந்த அறிவிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணமானது சஹாபாக்கள் மீது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அவர்கள் கலங்கிவிட்டார்கள். சிலரால் பேசக்கூட முடியவில்லை, சிலரால் நடக்கவும் முடியவில்லை, சிலர் தங்களது நிதானத்தையும் தங்களது அறிவையும் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியவில்லை. மேலும் சிலர் மீது இந்த வேதனை எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அவர்கள் சில நாட்களிலேயே அழுது வெம்பி வஃபாத்தானார்கள். ஹசரத் உமர் அவர்கள் மீது இந்த வேதனையானது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அன்னார் ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் செய்தியை பொருட்படுத்தவே இல்லை. மேலும் வாள் ஏந்தியவாறு நின்றார்கள். மேலும் ஒருவேளை எவரேனும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று கூறுவாரே என்றால் நான் அவரை கொன்று விடுவேன் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அழைக்கப்பட்டுள்ளார்கள். எவ்வாறு அன்னார் 40 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தார்களோ அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில காலங்களுக்கு பிறகு திரும்பி வருவார்கள். மேலும் அன்னார் மீது ஆட்சேபிப்பவர்கள் மற்றும் நயவஞ்சகர்களை அன்னார் கொலை செய்வார்கள், மேலும் சிலுவையில் ஏற்றுவார்கள் என்று கூறினார்கள். மேலும் எந்த அளவுக்கு உத்வேகத்துடன் அன்னார் இந்த வாதத்தில் மூழ்கியிருந்தார்கள் என்றால் எவருக்கும் அன்னாரது விஷயத்தை மறுக்க ஆற்றல் இல்லாமல் போய்விட்டது. மேலும் ஹசரத் உமர் அவர்களது இந்த உத்வேகத்தை கண்டு சில மக்களுக்கு அதுவே சரியானது என்றும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகவில்லை என்றெண்ணி அவர்களது முகத்தில் மகிழ்ச்சியின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. சிலர் தலை கவிழ்ந்தவாறு அமர்ந்திருந்தார்கள், அல்லது சிலர் மகிழ்ச்சியால் தலையை உயர்த்தியிருந்தார்கள். இந்நிலையை கண்டு சில தொலைநோக்கு பார்வையுடைய சஹாபாக்கள் ஒரு சஹாபியை விரைவாக புறப்படச் செய்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உடல்நிலை சிறிது சீரான காரணத்தினால் அன்னாரது அனுமதியின் பேரில் மதினாவுக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தை நோக்கி சென்றிருந்த ஹசரத் அபூபக்கர் அவர்களை விரைவில் அழைத்து வர ஏற்பாடு செய்தார்கள். அவர் புறப்படும் போதே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவரை சந்தித்தார்கள். திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். அன்னாரை பார்த்ததுமே அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தகவல் தெரிவிக்க வந்த அந்த சஹாபாக்களின் உணர்ச்சி பெருக்கை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் என்ன நிகழ்ந்தது என்று புரிந்து கொண்டார்கள். மேலும் அந்த சஹாபாக்களிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்டார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஹசரத் உமர் அவர்கள் எவரொருவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுவாரோ நான் அவரது தலையை வாளால் கொய்து விடுவேன் என்று கூறுகிறார்கள். எனவே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டிற்கு சென்றார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய உடலில் போர்த்தியிருந்த போர்வையை விலக்கி பார்த்தார்கள். மேலும் அன்னார் உண்மையிலேயே இறந்துவிட்டார்கள் என்று உறுதி செய்தார்கள். தனது அன்பிற்குரிய நேசரின் பிரிவினால் வேதனையுற்று அன்னாரது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மேலும் கீழே குனிந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நெற்றியில் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் முத்தமிட்டார்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உம்மீது 2 மரணத்தை ஒன்று சேர்க்க மாட்டான் என்று கூறினார்கள். உமது மரணத்தால் உலகிற்கு இழப்பு ஏற்பட்டுவிட்டது. வேறு எந்த நபியின் மரணத்திலும் அவ்வாறு ஏற்படவில்லை. உன்னுடைய இருப்பு உனது பண்புகளை விட உயர்ந்ததாகும். மேலும் வேறு எந்த இழப்பும் உனது இழப்பை ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு உனது மகிமை மேன்மையானது. உமது மரணத்தை தடுப்பது என்பது எங்களது ஆற்றலால் சாத்தியம் என்றால் நாங்கள் அனைவரும் எங்களது உயிரை கொடுத்தேனும் உமது மரணத்தை தடுத்திருப்போம் என்று கூறி துணியை மீண்டும் அன்னார் மீது போர்த்தினார்கள். பிறகு ஹசரத் உமர் அவர்கள் சஹாபாக்களின் கூட்டத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கிறார்கள் என்று கூறி அமர்ந்திருந்தார்கள். அந்த இடத்திற்கு அன்னார் வந்து ஹசரத் உமர் அவர்களிடம் தற்போது சிறிது அமைதியாய் இருங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அன்னார் அவர்களது பேச்சை கேட்கவில்லை, தனது பேச்சையே பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஒருபுறம் இருந்து கொண்டு மக்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் இறந்துவிட்டார்கள் என கூற ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் ஹசரத் உமர் அவர்களை விட்டுவிட்டு அன்னாரை சுற்றி ஒன்று கூடினார்கள். இறுதியில் ஹசரத் உமர் அவர்களும் அவருடைய பேச்சை கேட்க வேண்டியதாகிவிட்டது. அன்னார் அதாவது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், இது முன்னரே எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம் மாத்த அவு குத்திலன் கலப்தும் அலா அகாபிக்கும் இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன் யா ஐயுஹன்னாஸ் மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃப இன்ன முஹம்மதன் கத் மாத்
வமன் கான யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அதாவது முஹம்மது ஒரு ரசூலே ஆவார். அன்னாருக்கு முன்னிருந்த அனைத்து ரசூல்மார்களும் இறந்து விட்டார்கள். பிறகு அன்னார் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் உங்களது குதிகால்களில் திரும்பி விடுவீர்களா? உண்மை யாதெனில் நீரும் மரணிப்பீர்கள், மக்களும் மரணிப்பார்கள். மக்களே, எவரொருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூஜித்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மேலும் எவர் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்களோ அவர்கள் நினைவில் கொள்ளட்டும், அல்லாஹ் உயிருள்ளவனாவான், மேலும் அவன் மரணிப்பதில்லை. ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் மேற்கூறப்பட்ட 2 வசனங்களையும் ஓதி மக்களிடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறியதும் சஹாபாக்கள் உண்மையை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் அடக்க முடியாமல் அழுது கொண்டிருந்தார்கள். மேலும் ஹஸரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த குர்ஆனின் வசனங்களால் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அன்னாரது மரணத்தை நிரூபித்த போது அந்த 2 வசனங்களும் இன்றுதான் இறங்கியது போன்று எனக்கு தோன்றியது. மேலும் எனது தலையை சுமக்க எனது மூட்டுக்கு பலம் இல்லாமல் போய்விட்டது. மேலும் எனது பாதங்கள் நிலை குலைந்தவாறு நான் வேதனையின் கொடுமையினால் என்னையும் அறியாமல் பூமியில் விழுந்தேன் என்று கூறினார்கள். இவ்விஷயத்தில் முஸ்லிம்கள் முதலாக ஒன்று கூடியது குறித்து ஹஸரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிருந்த அனைத்து நபிமார்களும் இறந்துவிட்டார்கள். அவர்களில் ஈசாவும் அடங்குவர். எனவே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்தின் போது முஸ்லிம்கள் கலக்கமுற்றார்கள். மேலும் இந்த வேதனை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாததாக ஆகிவிட்டது. எனவேதான் ஹஸரத் உமர் அவர்கள் இந்த கலக்கத்திலேயே வாளை உருவினார்கள். மேலும் எவரொருவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று கூறுவாரோ நான் அவரது கழுத்தை வெட்டிவிடுவேன் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, மாறாக மூசா அவர்களைப் போன்று இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள். மேலும் பிறகு திரும்பி வருவார்கள், அவர்கள் நய வஞ்சகர்களை அழிப்பார்கள், பிறகு மரணிப்பார்கள் என்று கூறினார்கள். இவ்வாறாக அன்னாரது கொள்கை நய வஞ்சகர்கள் மரணிக்காதவரை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மரணிக்க முடியாது என்பதாக இருந்தது. ஏனென்றால் நய வஞ்சகர்கள் அன்னாரது வஃபாத்தின் போதும் உயிருடன் இருந்தார்கள். எனவே அன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று கருதினார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் அச்சமயம் மதீனாவுக்கு அருகில் வெளிப்பகுதியில் ஒரு கிராமத்தில் இருந்தார்கள். அங்கிருந்து வந்ததும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வீட்டிற்கு சென்றார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உடலை பார்த்தார்கள். ஆனால் உண்மையிலேயே வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று தெரிந்து கொண்டார்கள். எனவே அன்னார் மீண்டும் வந்தார்கள். அல்லாஹ் தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 மரணங்களை வழங்க மாட்டான் என்று கூறியவாறே வெளியே வந்தார்கள். அதாவது ஒன்று பௌதீக மரணம், மற்றொன்று ஆன்மீக மரணம். அதாவது அன்னாரது வஃபாத்துடனேயே முஸ்லிம்கள் திரிந்து விடுவார்கள். பிறகு அன்னார் நேராக சஹாபாக்களின் கூட்டத்திற்கு சென்றார்கள். மேலும் மக்களிடம் நான் சிறிது பேச விளைகிறேன் என்று கூறினார்கள். ஹஸரத் உமர் அவர்கள் வாளை ஏந்தியவாறு நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் எவரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று அறிவித்தாலும் நான் அவரை உடனடியாக கொன்று விடுவேன் என்ற எண்ணத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அபு பக்ர் அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் அவர்கள் மக்களிடம் அதே விஷயத்தை கூறினார்கள். மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத வமன் கான மின்கும் யஅபுதுல்லாஹ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். எவரொருவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி வந்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மேலும் எவரொருவர் அல்லாஹ்வை வணங்கி வந்தாரோ அவர் மகிழ்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உயிருடன் இருக்கின்றான், மேலும் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். பிறகு அன்னார் இந்த திருக்குரானின் வசனத்தை ஓதினார்கள். முன்னரே எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபைம் மாத்த அவ் குத்திலன் கலப்தும் அலா ஆகாபிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார்கள். அன்னாருக்கு முன் இருந்த அனைத்து ரசூல்மார்களும் சென்றடைந்து விட்டார்கள், அனைவரும் மரணித்து விட்டார்கள். பிறகு அன்னார் ஏன் மரணிக்க மாட்டார்கள்? ஒருவேளை அன்னார் மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களது குதிகால்களில் திரும்பி விடுவீர்களா? மேலும் இஸ்லாத்தை விட்டு விடுவீர்களா? ஹஸரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் திருக்குரானின் இந்த வசனத்தை கூறியதும் இந்த வசனம் எனது கண்களை திறந்தது. மேலும் இந்த வசனம் இப்போதுதான் இறங்கியது என்பது போன்று எனக்கு தோன்றியது. மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று எனக்கு தெரிய வந்தது. என்னுடைய பாதங்கள் நடுங்கின, மேலும் நான் நிலத்தில் விழுந்து விட்டேன். இதை எடுத்துரைத்தவாறு ஹஸரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சந்தர்ப்பம் ஒன்றே சஹாபாக்களின் ஒருமித்த கூட்டமாகும். ஏனென்றால் அச்சமயம் அனைத்து சஹாபாக்களும் ஒருங்கே இருந்தார்கள்.
மேலும் உண்மையில் இவ்வாறான தருணம் முஸ்லிம்களுக்கு ஒருபோதும் முன்னர் வரவே இல்லை. ஏனென்றால் பிறகு ஒருபோதும் முஸ்லிம்கள் இவ்வாறு ஒன்று கூடவே இல்லை. இந்த கூட்டத்தில் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் ஒரு தூதரே ஆவார்கள். மேலும் அவருக்கு முன்னிருந்த அனைத்து அல்லாஹ்வின் ரசூல்மார்களும் மரணித்து விட்டார்கள். எனவே அன்னாரது மரணம் வியப்பிற்குரிய விஷயம் ஒன்றுமல்ல. மேலும் அனைத்து சஹாபாக்களும் அன்னாருடன் ஒருமித்த கருத்துடையவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவ்விஷயத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது இந்த சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு பேருபகாரம் செய்துள்ளார்கள் என்றால் அதற்கு நன்றி செலுத்தவே முடியாது. ஒருவேளை அன்னார் அனைத்து சஹாபாக்களையும் மஸ்ஜிது நபவியில் ஒன்று திரட்டி முந்தைய அனைத்து நபிமார்களும் மரணித்து விட்டார்கள் என்ற இந்த வசனத்தை ஓதி இருக்காவிட்டால் இந்த சமுதாயம் அழிந்து போயிருக்கும். ஏனென்றால் இச்சூழ்நிலையில் இக்கால குழப்பம் விளைவிக்கும் ஆலிம்கள் சஹாபா ரஸியல்லாஹு அன்ஹும் அவர்களும் ஹசரத் ஈசா உயிருடன் இருக்கின்றார்கள் என்று நம்பி வந்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் சித்திகே அக்பர் அவர்கள் எடுத்துரைத்த இந்த புகழுக்குரிய வசனத்தால் முந்தைய அனைத்து நபிமார்களும் இறந்துவிட்டார்கள் என்ற விஷயத்தில் அனைத்து சஹாபாக்களும் ஒன்றுபட்டிருந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. மாறாக இந்த ஒருமைப்பாட்டின் மீது கவிதையை உருவாக்கியுள்ளார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களது ஆன்மா மீது இறைவன் ஆயிரக்கணக்கான அருளின் மழையை பொழியட்டுமாக அவர்கள் அனைத்து ஆன்மாக்களையும் அழிவிலிருந்து காப்பாற்றிவிட்டார்கள். மேலும் இந்த ஒருமைப்பாட்டில் அனைத்து சஹாபாக்களும் இணைந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு நபர் கூட இக்கருத்தில் முரண்பட்டிருக்கவில்லை. மேலும் இது சஹாபாக்களின் முதல் ஒன்று கூடல் ஆகும். மேலும் மிகவும் நன்றிக்குரிய நடவடிக்கையாக அது இருந்தது. மேலும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை உள்ளது. அது யாதெனில் இருவர் குறித்தும் திருக்குரானில் வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு அச்சத்தின் நிலை இஸ்லாத்தில் ஏற்படும் போது, மேலும் மக்கள் முர்த்ததாக ஆக ஆரம்பிக்கும் போது அவர்கள் தோன்றுவார்கள். எனவே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் ஆகியோரின் காலத்திலும் அவ்வாறே நடந்தது. அதாவது ஹசரத் அபூபக்கர் அவர்களது காலத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு நூற்றுக்கணக்கான அரேபிய அறிவியினர்கள் முர்த்ததாகிவிட்டார்கள். மேலும் தொழுகை நடந்து கொண்டிருந்த 2 மஸ்ஜிதுகளே எஞ்சியிருந்தன. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மீண்டும் அவர்களை இஸ்லாத்தின் மீது நிலைநாட்டினார்கள். மேலும் அவ்வாறே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்களின் நேரத்திலும் பல லட்சம் மனிதர்கள் இஸ்லாத்தில் இருந்து முர்த்ததாகி கிறிஸ்தவர்களாக ஆகிவிட்டார்கள். மேலும் இவ்விரு நிலைகளும் திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. அதாவது முன்னறிவிப்பின் வடிவில் இவ்விரு குறிப்பும் உள்ளது. ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது ஹிலாஃபத் பற்றி வருகின்றது. சஹாபா கராமுக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத் பற்றி தெரிய வந்தபோது சகீஃபா பனி சாயிதாவை சேர்ந்த அன்சார் ஒன்று கூடினார்கள். அக்கூட்டத்தில் ஹிலாஃபத் தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது. அன்சார் ஹஸ்ரஜின் தலைவரான சஅத் பின் இபாதா அவர்களை ஒன்று கூட்டி வந்தார்கள். அன்சார் ஹஸ்ரஜின் தலைவரான சஅத் பின் உபாதா அவர்களை சுற்றி ஒன்று கூடினார்கள். ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா அந்நாட்களில் பிணியுற்றிருந்தார்கள். அவர்கள் அன்சாரின் தியாகங்கள் மற்றும் இஸ்லாத்தின் தொண்டுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்து அவர்களை ஹிலாஃபத்துக்கு உரிமையுடையவராக கருதினார்கள். ஆனால் அன்சார் ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா அவர்களையே ஹிலாஃபத்துக்கு தகுதியானவர்களாக கருதினார்கள். அச்சமயம் அன்சார் அவரிடம் பையத் செய்யாமல் இருந்தார்கள். அவர்களில் ஒருவேளை முஹாஜிர்கள் அவரது ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னவாகும் என்ற கேள்வியை கேட்டார்கள். அதற்கு ஒருவர், அன்சாரிலிருந்து ஒருவரும் முஹாஜிர்களிலிருந்து ஒருவரும் ஹலிஃபாவாக இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார். ஆனால் ஹஸரத் சஅத் பின் உபாதா அதனை பனு அவுஸின் பலவீனமாக கருதினார். சகீஃபா பனு சாயிதாவில் அன்சார் ஹிலாஃபத் தொடர்பாக வாதித்து கொண்டிருந்த போது ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள், ஹசரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் மற்றும் இதர பெரும் சஹாபாக்களும் மஸ்ஜிதே நபவியில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரிவின் துயரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் சித்திக், ஹசரத் அலி மற்றும் இதர அஹ்லே பைத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி நடவடிக்கைகளுக்கான ஏற்பாட்டில் மூழ்கியிருந்தார்கள். எவருக்கும் ஹிலாஃபத் பற்றி சிந்தனை இருக்கவில்லை. மேலும் அன்சார் இவ்விஷயத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த ஒன்று கூடியுள்ளார்கள். மேலும் அன்சாரில் ஒருவரை அமீராக தேர்ந்தெடுக்க விரும்புகின்றனர் என்பது பற்றியும் தெரியாமல் இருந்தார்கள். தபுகாத்தே குப்ராவில் எழுதப்பட்டுள்ளது, ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்களிடம் சென்று,
நான் உங்களிடம் பையத் செய்ய உங்களது கையை நீட்டுங்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய நாவினால் அன்னார் தங்களை சமுதாயத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக கூறியுள்ளார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹசரத் அபு உபைதா அவர்கள் உமர் அவர்களிடம், தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களிடம் இதற்கு முன் இவ்வாறான அறியாமையை ஒருபோதும் கண்டதில்லை. உங்களில் சித்திக் மற்றும் சானி இஸ்னைன் இருவரில் ஒருவர் இருக்கையில் நீங்கள் என்னிடம் பையத் செய்வீர்களா என்று கேட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் நடுவில் அவர்களுக்கு அன்சாரின் கூட்டம் பற்றிய தகவல் கிடைத்தது. எனவே ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்களிடம் முக்கியமான விஷயம் என்று தகவல் அனுப்பி வரச் செய்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் இறுதி காரியங்களை காரணம் காட்டி வெளியே வர மறுத்துவிட்டார்கள். எனவே ஹசரத் உமர் அவர்கள் மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துள்ளது, தாங்கள் வரவேண்டியது அவசியமாகும் என்று கூறி தகவல் அனுப்பினார்கள். இதனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் வெளியே வந்தார்கள். மேலும் உமர் அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இறுதி காரியங்களை விட தற்சமயம் வேறென்ன முக்கிய பணி இருக்கின்றது, எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள், தங்களுக்கு தெரியுமா, அன்சார் சகீஃபா பனு சாயிதாவில் கூடியுள்ளார்கள். மேலும் ஹசரத் சஅத் பின் உபாதா அவர்களை ஹலீஃபாவாக ஆக்க நாடியுள்ளார்கள். அவர்களில் ஒருவர் ஒரு அமீர் எங்களை சார்ந்தவராகவும் ஒருவர் குறைஷை சார்ந்தவராகவும் இருப்பார் என்று கூறியுள்ளதாக கூறினார்கள். இதை கேட்டதும் ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஹசரத் உமர் மற்றும் அபு உபைதா ஆகியோருடன் சகீஃபா பனு சாயிதாவை அடைந்தார்கள். அங்கு விவாதம் நடைபெற்று கொண்டிருந்தது. அபுபக்கர் சித்திக், உமர் மற்றும் அபு உபைதா ஆகியோர் அவர்களுக்கு நடுவே சென்று அமர்ந்திருந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அன்சாரை நோக்கி செல்ல தொடங்கினோம். நாங்கள் அவர்களுக்கு அருகில் சென்றதும் அவர்களுள் இரு நல்லடியார்கள் உவைம் பின் சாயிதா மற்றும் அம்மான் பின் அத்தி ஆகிய இருவரை சந்தித்தோம். அவ்விருவரும் அன்சாரின் நோக்கங்களை பற்றி அவர்களுக்கு தெரிவித்தார்கள். பிறகு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் எங்களது அந்த அன்சார் சகோதரர்களிடம் செல்கிறோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவ்விருவரும் அவர்களிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே விஷயத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் நிச்சயம் அவர்களிடம் செல்வோம் என்று நான் கூறினேன். இவ்வாறாக அவர்கள் சென்றார்கள். ஹசரத் உமர் கூறுகின்றார்கள், நாங்கள் அன்சாருக்கு அருகில் சென்றோம். நான் எனது உள்ளத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துரைப்பதற்காக அதனை அன்சாரிக்கு முன் எடுத்து வைப்பேன் என்று சிந்தித்திருந்தேன். எனவே நான் அவர்களுக்கு அருகில் சென்று பேச்சை ஆரம்பிக்க முன்னேறினேன். ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள், நான் பேசும் வரை பொறுங்கள், அதற்கு பிறகு உங்கள் உள்ளம் நாடியதை பேசுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். மேலும் நான் கூற நாடியவற்றை அபுபக்கர் அவர்கள் எடுத்து கூறினார்கள். மாறாக அதையும் விட அதிகமாக அன்னார் கூறினார்கள். அபுபக்கர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு பற்றிய சுருக்கமான குறிப்பு இதுவாகும். அப்துல்லா பின் அப்துர் ரஹ்மான் கூறுகிறார்கள், ஹசரத் அபுபக்கர் அவர்கள் சொற்பொழிவை ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வின் துதி பாடிய பிறகு கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தனது படைப்பின்பால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவும் அவனது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவும் தூதராகவும் தனது சமுதாயத்திற்கு மேற்பார்வையாளராகவும் ஆக்கி அனுப்பினான். அதற்கு முன் அவர்கள் அல்லாஹ்வை தவிர இதர பல்வேறு கடவுள்களை வணங்கி வந்தார்கள். மேலும் இந்த கடவுள்கள் அல்லாஹ்விடம் அவர்களுக்கு பரிந்துரை செய்பவர்களாகவும் பயனளிக்க கூடியவையாகவும் இருக்கும் என்று கூறி வந்தார்கள். இத்தனைக்கும் அவை கற்களால் செதுக்கப்பட்டிருந்தன, மேலும் மரத்தால் உருவாக்கப்பட்டிருந்தன. பிறகு அபுபக்கர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மாலா யலுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலூன ஹாஉலாயி ஷஃபாஉனா இன்தல்லாஹ். அதாவது, அவர்கள் அல்லாஹ்வை தவிர அவர்களுக்கு எவ்வித இழப்பையும் பயனையும் வழங்க முடியாதவற்றை வணங்கி வந்தார்கள். மேலும் அவர்கள் இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யக்கூடியவை என்று கூறி வந்தார்கள். வமா நஅபுதுஹும் இல்லா லி யக்ரபூன இலல்லாஹி ஸுல்ஃபா. அதாவது, அவை எங்களை அல்லாஹுக்கு அருகில் கொண்டு சென்று உயர்ந்த அந்தஸ்தை அடைய செய்யும் என்ற நோக்கத்தை அன்றி அவர்களை நாங்கள் அவற்றை வணங்குவதில்லை என்று கூறி வந்தார்கள். அரேபியர்களுக்கு அவர்கள் தங்கள் மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டுவிடுவதை இழிவாக கருதினார்கள். அது ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள், இந்த வசனங்களை ஓதி, அதாவது அரேபியர்கள் தங்களது மூதாதையர்களின் மார்க்கத்தை விட்டுவிடுவதை இழிவாக கருதினர் என்ற இந்த விஷயத்தை கூறிவிட்டு
அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமுதாயத்தில் முதலில் முஹாஜிர்களை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவளிக்கும், அன்னார் மீது ஈமான் கொள்ளவும், அன்னாரது துயரம் துடைப்பதற்காகவும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தனது சமுதாயத்தில் கடுமையான துன்பத்தின் போதும் நோய்களின் போதும் உறுதியாக நிற்பதற்கு குறிப்பாக்கினான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இத்தனைக்கும் அனைத்து மக்களும் அவர்களை எதிர்த்தார்கள். மேலும் அனைத்து மக்களும் அநீதி இழைத்த போதிலும் தங்களது சமுதாயமே அவர்களுக்கு எதிராக ஒன்று கூடி இருந்தும் அவர்கள் ஒருபோதும் அஞ்சவில்லை. மேலும் அவர்கள்தான் முதலில் பூமியில் அல்லாஹ்வை வணங்கியவர்களாவர். மேலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்களாவர். மேலும் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தினரும் ஆவார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த பொறுப்பிற்கு அனைவரையும் விட அதிக உரிமை உடையவர்கள் ஆவார்கள். இவ்விவகாரத்தில் அநீதியாளர்களை தவிர வேறு எவரும் அன்னாருடன் சண்டையிட மாட்டார்கள். அன்சாரின் கூட்டமே மார்க்க மேன்மை மற்றும் இஸ்லாத்தில் முன்னேறி செல்வது தொடர்பாக தங்களுடைய பங்கை மறுக்க முடியாது. அல்லாஹ்வின் மார்க்கம் மற்றும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவியாளர்களாக ஆன காரணத்தினால் அல்லாஹ் உங்களுடன் நிறுத்தி கொண்டு விட்டான். மேலும் அவன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹிஜ்ரத்தையும் உங்களை நோக்கியே வைத்திருக்கின்றான். அன்னாரது பெருவாரியான துணைவியாரும் சஹாபாக்களும் உங்களிடமே வசிக்கிறார்கள். ஆரம்பகால முஹாஜிர்களுக்கு பிறகு எங்களை பொறுத்தவரை உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததாகும். நாங்கள் அமீர் என்றால் நீங்கள் மந்திரியாவீர்கள். அனைத்து முக்கிய விவகாரங்களிலும் உங்களிடம் ஆலோசனை பெறப்படும். மேலும் நீங்கள் இல்லாமல் முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் சகீஃபா பனு சாயிதாவில் ஆற்றிய சொற்பொழிவு பற்றி சீரத் ஹல்பியாவில் அதன் குறிப்பு கிடைக்கின்றது. அன்னார் கூறுகிறார்கள், அம்மா பாத், ஹிலாஃபத் பற்றிய விஷயத்தில் அரேபியர்கள் குறைஷியர்களை தவிர வேறு எந்த சமுதாயத்தினரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறைஷியர்கள் தங்களது குலம் கோத்திரத்தின் அடிப்படையிலும் தங்களது நேசத்தின் அதாவது மக்காவாசிகளாக இருப்பதன் அடிப்படையிலும் மிகவும் உயர்ந்தவர்களும் மேன்மையானவர்களும் ஆவார்கள். நாங்கள் குலத்தின் அடிப்படையில் அனைத்து அரபிகள் உடனும் ஒன்றி இருக்கின்றோம். ஏனென்றால் குறைஷியர்களுடனும் ஏதாவதொரு வகையில் தொடர்பில் இல்லாத எந்த கோத்திரமும் இல்லை. முஹாஜிர்களாகிய நாங்கள் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாவோம். நாங்கள் தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சகோதரர்களும் குடும்பத்தினர்களும் அன்னாரது இரத்த உறவுகளும் ஆவோம். நாங்கள் நுபுவத்தை உடையவர்களாவோம். மேலும் ஹிலாஃபத்துக்கு உரிமை உடையவர்களாவோம் என்று கூறினார்கள். இந்த சம்பவங்களை எடுத்துரைத்தவாறு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தனது நூலில் ஹசரத் அபூபக்கர் அவர்களை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு கூறிய பிறகு அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்காக வந்து முஸ்லிம்களிடத்தில் உரை நிகழ்த்தினார்கள். மேலும் அன்னாரை பற்றி அறிவித்தார்கள். மேலும் இவ்வாறு கூறிய பிறகு அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்காக வந்து முஸ்லிம்களிடத்தில் உரை நிகழ்த்தினார்கள். மேலும் அன்னாரது வஃபாத் பற்றி அறிவித்தார்கள். பிறகு கூறப்படுவதாவது, அறிவிப்பாளர் கூறுகின்றார், அதற்கு பிறகு சொற்பொழிவுக்கு பிறகு மேலும் வஃபாத் பற்றி அறிவித்த பிறகு ஹசரத் அபூபக்கர் மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா விரைவாக சகீஃபா பனு சாயிதாவை நோக்கி புறப்பட்டார்கள். அங்கு சென்றடைந்ததும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். மேலும் அன்னார் திருக்குரானில் அன்சாரை பற்றி இறங்கியவற்றுள் எதனையும் விடவில்லை. மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரின் மேன்மை பற்றி கூறிய அனைத்தையும் எடுத்து கூறினார்கள். பிறகு அன்னார் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், அன்சார் வேறு ஒரு பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நான் அன்சாரின் பள்ளத்தாக்குக்கே செல்வேன் என்று கூறினார்கள். பிறகு ஹஸ்ரத் சஅத் அவர்களை நோக்கி, உனக்கு தெரியுமா, நீ அமர்ந்திருந்தாய். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூறினார்கள், ஹிலாஃபத்துக்கு உரிமையுடையவர்கள் குறைஷியர் ஆவர். மக்களுள் நல்லவர்கள் குறைஷியர்களின் நல்ல மனிதர்களுக்கு கட்டுப்படுபவர்களாக இருப்பார்கள். மேலும் பொய்யர்கள் குறைஷியர்களின் பொய்யர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஹஸ்ரத் சஅத் அவர்கள், நீங்கள் உண்மையுரைத்தீர்கள், நாங்கள் மந்திரிகளாவோம், நீங்கள் அமீர் ஆவீர்கள் என்று கூறினார்கள். இந்த குறிப்பு இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களில் எடுத்துரைக்கப்படும். தற்போது உலகின் சூழ்நிலையை குறித்தும் நான் துவாவிற்காக கூற விரும்புகிறேன். மிகவும் அபாயகரமாக ஆகிவிட்டது. மேலும் இது அதிகமாகலாம். ஒரு நாடு மட்டுமல்ல, பல நாடுகளும் இதில் இணைந்து விடுவார்கள். ஒருவேளை இது இவ்வாறு பெருகி கொண்டிருந்தால் மேலும் பிறகு அதன் தாக்கம், அதன் அச்சுறுத்தும் முடிவின் தாக்கம் சந்ததிகள் வரை இருக்கும். இறைவன் இவர்களை இறைவனை கண்டறிபவர்களாக ஆகச் செய்வானாக. மேலும் இவர்கள் தங்களது பௌதீக விருப்பங்களை பெறுவதற்காக
மனிதர்களுடைய உயிருடன் விளையாடக்கூடாது. எவ்வாறாகிலும் நாம் துவா செய்யலாம், மேலும் செய்கிறோம், மேலும் புரிய வைக்கிறோம், மேலும் பல காலமாக நாம் இந்த பணிகளை செய்கின்றோம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இன்றைய நாட்களில் குறிப்பாக அகமதிகள் அதிகமாக துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா போரின் சூழ்நிலையை, அபாயகரமான சூழ்நிலையை, இந்த அழிவின் நடவடிக்கைகள் பற்றி மனிதன் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழிவு நடவடிக்கைகளாக அவை இருக்கலாம். அல்லாஹு தாலா அவற்றிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவானாக. தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன். இது மதிப்பிற்குரிய ஹுஷி முகமது ஷாக்கிர் சாஹிப் முரபி சில்சிலா உடையதாகும். 69 வயதில் கடந்த தினங்களுக்கு முன் அன்னாரது வஃபாத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அல்லாஹு தஆலாவின் அருளினால் அவர் மூசியாவார். அவரது குடும்பத்தில் அஹ்மதியத் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபியான அன்னாரது தாதா ஹஸ்ரத் மௌலவி கரீம் பக்ஷ் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அன்னார் பிளேக் நோயின் அடையாளத்தை கண்டு பையத் செய்திருந்தார்கள். அவ்வாறே ஹஸ்ரத் மௌலவி கரீம் பக்ஷ் சாஹிப் அவர்களது துணைவியார் ஃபசல் பிபி சாஹிபா அவர்களது சகோதரர் ஹஸ்ரத் ஹாஜி முஹம்மது அப்துல்லா சாஹிப் அவர்களும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கையில் பையத் செய்யும் நற்பேறு பெற்றார்கள். ஹஸ்ரத் ஹாஜி முஹம்மது அப்துல்லா சாஹிப் அவர்களது பெயர் தாரீஹே அஹ்மதியத் எனும் நூலின் 8வது பாகத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்களின் பட்டியலில் 23வது நம்பரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குஷி முகமது ஷாக்கிர் சாஹிப் பற்றி குறிப்பிட வேண்டுமெனில், இவர் 1969ஆம் ஆண்டில் மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பிறகு வாழ்வை அர்ப்பணித்தார். ஜாமியா அஹ்மதியாவில் சேர்ந்தார். 1977ஆம் ஆண்டு ஜாமியாவிலிருந்து ஷாஹித் டிகிரி பெற்றார். 1978ஆம் ஆண்டில் அரபி ஃபாசில் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பிறகு ஜமாஅத் தொண்டுகள் செய்து வந்தார். அத்தோடு 1987ஆம் ஆண்டில் இஸ்லாமியாவில் MA டிகிரியையும் பெற்றார். மேலும் கினி கனாகரி ஜமாத்தின் முபல்லிகாக ஆகும் நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அது தவிர பாகிஸ்தானின் பல நகரங்களிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அங்கு பிரெஞ்சு மொழியில் டிப்ளமோவும் பெற்றார். அல்லாஹு தாலா அவர்களுக்கு 6 பெண் பிள்ளைகளையும் வழங்கியிருந்தான். அவரது ஒரு மகன் நாசிர் இஸ்லாம் சாஹிப் ஜமாஅத்தின் முரப்பி ஆவார். தற்சமயம் ரப்வாவில் இருக்கிறார். 77ஆம் ஆண்டிலிருந்து 91 வரை பாகிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் அன்னார் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றுள்ளார். மேலும் 91லிருந்து 2007 வரை சிராலியோன் மற்றும் கினி கினாக்கரியில் தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்றார். அங்கிருந்து திரும்பி வந்து 2008ஆம் ஆண்டிலிருந்து அஞ்சுமனின் அலுவலகங்களில் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். உள்ளூர் அடிஷனல் நாசிர் இஸ்லாஹ் இர்ஷாத் மற்றும் உமுரே ஆமா துறையில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார். ஆப்பிரிக்காவில் இருந்தபோது அவர் வாயிலாக பல நல்ல உள்ளங்களுக்கு அஹ்மதியத்தில் இணையும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பல ஜமாத்துகள் நிறுவப்பட்டன. மிகவும் தன்னலமின்றி உழைக்கக்கூடிய முபல்லிகாவார்கள். தப்லீக் களத்திலும் ஈமானை மிகவும் வலுவூட்டக்கூடிய சம்பவங்களை பல மக்கள் கூறியுள்ளார்கள். எவ்வாறு அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி புரிந்தான் என்பதை பற்றி கூறியுள்ளார்கள். அவர்களுக்கு ஜூலை 1986ஆம் ஆண்டில் கலிமா தையிபா கேஸில் இறைவழியில் சிறை செல்லும் வாய்ப்பும் கிடைத்தது. அன்னாரது துணைவியார் எழுதுகிறார்கள், எனது வாழ்நாள் முழுவதும் இவ்விஷயத்திற்கு சாட்சியாகும். அவர்கள் இன்று வரை எந்த தொழுகையையும் விட்டதில்லை, ஒருபோதும் தஹஜுதையும் விட்டதில்லை. ஜமாத்தின் சுற்றுப்பயணங்களில் இருந்து திரும்பி வரும்போது களைப்பாக இருந்தாலும் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை ஜமாத்தாக நிறைவேற்ற முயற்சி செய்வார்கள். கடுமையான நோய் இருந்தும் கூட நடக்கவும் கடினமாக இருக்கும் தருவாயிலும் ஜமாத்தாக தொழுவதை கட்டாயமாக்கி கொண்டார்கள். எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரராவார். அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் மற்றும் படைப்பினங்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளை செலுத்துவதில் ஈடுபட்டு வந்தார். இறையச்சத்தின் நுண்ணிய வழிகளில் சென்றவாறும் ஹிலாஃபத்துடன் அதீத நேசம் மற்றும் கீழ்ப்படிதல், தன்னடக்கம் மற்றும் பணிவானவராகவும், முரப்பிகள் மற்றும் ஜமாத்தின் பொறுப்பாளர்களுக்கு கண்ணியம் செலுத்துபவராகவும், பிள்ளைகளுடன் பரிவுடனும் நடந்து கொள்வது, வள்ளல் குணம், உறவினர்கள் மற்றும் ஏழைகளை பராமரித்தல், நன்கு பழகக்கூடிய சிறப்புத்தன்மை, பிறருக்கு உதவும் ஆர்வம் கொண்ட மனிதராக இருந்தார்கள். நோயின் இறுதி நாட்களில் அவர்களது உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டதனால் அவர்களை 3 பகல் 3 இரவு வரை எமர்ஜென்சியில் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அப்போது திரும்பி வந்து வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுகை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. மேலும் ஒரு நாள் மருத்துவமனையிலிருந்து வந்தார்கள். மோசமான உடல்நிலையாக இருந்தது. ஃபஜ்ர் தொழுகை தொழ சென்றார்கள். பிறகு ஆயத்தமாகி அலுவலகத்திற்கு சென்று விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களை தடுக்கும் போது, இதுவே ஒரு வக்ஃபே ஜிந்தகியின் பணியாகும், எனது பணியிலிருந்து என்னை தடுக்காதீர்கள் என்று கூறுவார்கள். இவர்களது மகன் நாசிர் இஸ்லாம் முரப்பி சில்சிலா ஆவார்கள். கூறுகிறார்கள், எங்களுக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து
தந்தையை தஹஜ்ஜுத் தொழுபவராகவே பார்த்திருக்கின்றோம். மேலும் கீழ்ப்படிதலின் உயர்ந்த படித்தரத்தில் பார்த்திருக்கின்றோம். ஜமாஅத்தின் எந்த பொறுப்பாளர் ஆனாலும் சரி, அது சிறியவராகிலும் பெரியவராகிலும் அவருக்கு கட்டுப்படுவார்கள். தினமும் சதக்கா செய்வது மற்றும் தான தர்மங்கள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அன்றாட பணியை தினசரி செய்து வந்தார்கள். நன்கு பழகக்கூடிய மனிதராவார்கள். தப்லீக் செய்யும் அளவற்ற ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள். கூறுகிறார்கள், நான் எனது தந்தையை தொழுகைக்கு போகும்போதும் வரும்போதும், சிறு நடைப்பயணத்தின் போதும், பயணத்தின் போதும், ஆப்பிரிக்காவில் ஏதாவது ஹோட்டலில் அமரும் போதும், அங்கு உணவு உண்ணும் நேரத்திலும் அல்லது வெயிட்டிங் ரூமிலும், அங்கு காத்திருக்கும் நேரத்திலும், போலீஸ் அதிகாரிகள் அல்லது மிலிட்ரி அதிகாரிகள் என யார் கிடைத்தாலும் அவர்களுக்கு தப்லீக் செய்வார்கள். எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடமாட்டார்கள். மேலும் எவரும் எங்கு தென்பட்டாலும் நாங்கள் கூறுவோம், இந்த மனிதர் தென்பட்டு விட்டார், எங்களது தந்தையிடமிருந்து அவரை இனி காப்பாற்ற முடியாது என்று கூறுவோம். அவருக்கு தப்லீக் செய்த பிறகே விட்டுவிடுவார்கள். கூறுகிறார்கள், ஒரு சகோதரர், அவரது மகன், அவரது தந்தை ஆகியோர் கூறுகிறார்கள், ஆப்பிரிக்காவில் தப்லீக் தொடர்பாக பல விவகாரங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அதிகமாக துவாக்களை செய்து தொழுது சஜ்தாவில் தன்னுடைய முயற்சியில் தோல்வியின் அடையாளமே இருக்காது என குரல் வந்தது. கூறுகிறார்கள், அதற்கு அடுத்த நாள் தப்லீகில் இருந்த தடை விலகிவிட்டிருந்தது. எவ்வாறாயினும் அவர்கள் தொடர்பாக அதிகமாக மக்கள் பல சம்பவங்களை எழுதியுள்ளார்கள். மேலும் ஒவ்வொருவரும் நன்கு பழகக்கூடியவர் என்றும், பணிவானவர் என்றும், துவா செய்யக்கூடியவர் என்றும், ஹிலாஃபத்துடன் உறுதியான தொடர்புடையவராகவும், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட மனிதராகவும் இருந்தார் என்று எழுதியுள்ளார்கள். அல்லாஹு தாலா அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவரது அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களது பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய நன்மைகளை தொடரச் செய்யும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.